மாண்புமிகு முன்னாள் முதல்வரும் பன்னீர்செல்வம் அவர்களும் முன்னாள் முதல்வராக இருந்தவர்கள் இரட்டை சின்னத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதிமுக வேட்பாளரை எதிர்த்து நின்றதாக அவர்கள் என்னிடம் புகார் மனு தந்திருக்கின்றார்கள். அந்த கொறடா தான் இப்படிப்பட்ட தவறா இவங்க ஏடிஎம்கே எதிர்த்து நிற்கிறாங்க, நடவடிக்கை எடுங்கன்னு அதிமுக தான் சார்பாக எழுதி தரணும். ஆனால் ஏதோ இதுவரை அவங்க என்ன செய்யல, அவங்க மேலே எந்த புகாரும் தரல. ஒரு சிம்பலில் ஜெயிச்சுட்டு அந்த சிம்பலுக்கு எதிராட்டு ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஓட்டு போட்டாலோ அல்லது இவ்வாறு இவர்கள் சொல்வது போன்ற அந்த விதிமீறல்கள் அந்த கட்சிக்கு எதிராட்ட செயல்பாடு எடுத்திருந்தால் நிச்சயமாக அதற்கு மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கின்றது. தேர்தலில் எம்பி தேர்தல் போட்டிட்டார் ஓபிஎஸ். அவருடைய எம்எல்ஏ பதவியை பறிக்கணும்னு சொல்லிட்டு தேனி சேர்ந்த மிலானி உங்கள்கிட்ட மனு கொடுக்குறாரு. அதுக்கு என்ன நடவடிக்கை? அது ஏற்கனவே அவர் இரட்டை சின்னத்தில் மாண்புமிகு முன்னாள் முதல்வரும் பன்னீர்செல்வம் அவர்களும் முன்னாள் முதல்வராக இருந்தவர்கள் இரட்டை சின்னத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நாடாளுமன்ற தேர்தலிலே சுயேட்சையாக போட்டியிட்டு அதிமுக வேட்பாளரை எதிர்த்து நின்றதாக அவர்கள் என்னிடம் புகார் மனு தந்திருக்கின்றார்கள். அது என்னுடைய ஆய்வில் இருக்கின்றது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நம்முடைய அதிமுகத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு கொறடா இருக்கின்றார்கள். அந்த கொறடா தான் இப்படிப்பட்ட தவறா இவங்க ஏடிஎம்கே எதிர்த்து நிற்கிறாங்க, நடவடிக்கை எடுங்கன்னு அதிமுக தான் சார்பாக எழுதி தரணும். ஆனால் ஏதோ இதுவரை அவங்க என்ன செய்யல, அவங்க மேலே எந்த புகாரும் தரல. அது அவங்களுடைய என்ன நினைக்காங்களோ தெரியல. அது நமக்கு ஒரு தனியார் தந்திருந்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலும் 10th ஷெட்யூல் படி, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் 10th ஷெட்யூல் படி ஒரு சிம்பலில் ஜெயிச்சுட்டு அந்த சிம்பலுக்கு எதிராட்டு ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஓட்டு போட்டாலோ அல்லது இவ்வாறு இவர்கள் சொல்வது போன்ற அந்த விதிமீறல்கள் அந்த கட்சிக்கு எதிராட்ட செயல்பாடு எடுத்திருந்தால் நிச்சயமாக அதற்கு மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கின்றது. இப்போது ஆய்வில் இருக்கின்றது. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ சட்டப்படியும் பேரவை விதி என்ன சொல்லுதோ அதுபடி நடவடிக்கை எடுக்கும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.